சாரல் புவிற்க போனேன் காற்றடிக்க நேரமாகும் பாடல். அது ஞாபகம் சாலை போட்டு வீடியோ போடு. சால் போட மாட்டேன்டா, இப்படி தான் போடுவேன். முடிஞ்சால் பாருலாம் தள்ளி விட்டு போயிட்டே இரு. சரியா? உங்கள் இஷ்டத்துக்கு நான் சால் போட முடியாது. ஓகேவா? இப்படி தான் நான். சரியா? அதே மாதிரி வளையறியா நிறைய பேர் இதில் வந்து நல்லவங்க இருக்காங்க. சரியா? யாரையும் கெட்டாங்கன்னு சொல்ல முடியாது, யாரையும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? என்னோடய லைவில் வர்றது வந்து ஒரு 10 ஜென்மங்கள் வந்தது. நீ வர டயத்தில் அந்த ஜென்மங்கள் வரப்பே தான் என்னோடய ஆன்லைன்லேயே உனக்கு தப்பாக தெரியுது. சரியா? அந்த சாக்கடையில் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தப்பான கமெண்ட் கொடுத்தப்பல பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? உங்களை மாதிரி பார்க்குறவங்க என்னோடய லைவ் நல்ல லைவ் அப்படின்னு தெரியறதுக்காண்டி தான் அவங்கள நான் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். அடையாத நதிகள் அடையாமல் வாழ்க்கை இல்லை. அது எனக்கு புரியலப்பா. உங்கள் தொடர்பு என்னை ஷாம் அடி அகஸ்டியனுடன் பகிர வேண்டும். ஓகே ஓகே, சரி சரி சரிப்பா, கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? யாருக்கு சொல்லியா? நல்லா இல்லை மாவு தெரியாது. இன்னொரு மாவட்டம் அதை வச்சுட்டு சொல்லலாம். ஆமாம், இது இருக்குல்ல, அதுதான் அந்த மாவு. இது நம்மளுக்கா? இல்லை, இது வந்து நேற்று இட்லி வச்சு மிச்சம் இருக்குதா அது. இது கலந்தேன்னு சொல்லாதியா? கலந்தாங்களா? 3 தோசை கலந்துங்களா? அம்மா வரேன். கெட்டவர்களை நான் பழகும்போது புரிஞ்சுக்கிட்டு நானும் ஒதுங்க போகிறோம். அவ்வளோதான். இதை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக யோசிக்க வேண்டியது இல்லை. நம்ம மீறி யாரும் நெருங்க முடியாது. அது உண்மை ராக்கே. சரி, அது அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால் சொல்லுதாங்க. இப்போ நீங்கள் நம்ம நாடு, நீங்கள் இருக்கிறது வெளிநாடு அப்படிங்கும்போது உங்களை மாதிரி ஜெனுனாக யாரும் கிடைக்கிறோம் ரொம்ப ரொம்ப ரேரு. சரியா? ஆமாம். மனிதர்கள் எல்லாரும் நல்லா, கெட்டவர்கள் கெட்டாங்க. இதில் ரெண்டும் கலந்துருக்கு. ஆனால் நல்லவங்க வந்து நிறையா, கெட்டவங்க வந்து ஒரு 10% தான்ப்பா. 10%மே நான் வந்து இப்போ டைம் அவுட்டு பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? என்னோடய லைவ் இனி நல்ல லைவாக போயிட்டுருக்கோம். ஆமாம், கெட்ட வார்த்தைகள் தப்பான கமெண்ட் போடுறவங்க பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஆமாம். விஜய் ஆண்டனி பாடல் ஒன்று உள்ளது, உலகில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். அந்த பாடல் ஞாபகம் வர்றது. உண்மையிலே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்துட்டேன் கொஞ்சம். போட முடியாது, அப்போ பாடி போடு. அது என்னோட விருப்பம். சரியா? நீ தேவையில்லாமல் கமெண்ட் போட்டால் பிளாக் பண்ணிட்டேன். சரியா? ஆமாம், அது என்னோட விருப்பம். நான் பார்க்குற வேலைக்கு நான் போட்டாலும் போட முடியாது, சேலையும் கட்ட முடியாது. சரியா? நான் இப்படி தான். உங்களுக்கு பார்க்குறவங்க கண்ணு தப்பாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா? ஓகே, டீ குடிச்சாச்சுண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங். இதயம் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதியாக இருக்கும். ஓகேப்பா, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, குட் மார்னிங்.